இன்றைக்கு நான் முழுக்க முழுக்க சிலுவையின் அடியிலே அந்த நேரத்தில் என்னவெல்லாம் நடந்தது என்பதை பற்றித்தான் தியானிக்கவிருக்கிறோம். மக்கள் நிறைய எதிர்ப்புக்கு மக்கள் நிறைய அன்னைக்கு எருசலேம் மக்கள் பூரா வந்து நின்னாங்க. எல்லாரும் பெற்றுக்கொண்டவங்க தான் அப்படி வந்து நின்னாங்க. அதுக்கப்புறம் ரோமியர் வீரர்கள் அவங்க சிலுவையில் அறைவதற்கு அந்த வேலைகளை செய்வதற்கு அவங்க வந்து நின்றுட்டு இருந்தாங்க. மத குருமார்கள் வந்து நின்றுட்டு இருந்தாங்க. இவர் தான் மெசியான்னு சொன்னாரே, இப்போ என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம், இவர் ஒளியட்டும் என்று சொல்லி அவங்களும் வந்து நின்னாங்க. ஒரு பக்கமாக வழிப்போக்கர்கள், எருசலேம் ஒரு பெரிய பட்டணம் அப்போ, அதனால் வழிப்போக்கர்கள் அந்த ஊருக்கு வந்துட்டு போகிறவங்க ஒரு பெரிய நிகழ்வு நிகழ்ந்து கொண்டு இருக்கிறது நடு வீதிகளில். அதனால் அதை வேடிக்கை பார்ப்பதற்கென்று அவர்களும் வேலையை பார்க்காம நின்று வேடிக்கை பார்க்கிறார்கள். இன்னொரு பக்கம் மகளிர் தனியாக உட்காந்துட்டு எல்லாரும் சேர்ந்து சத்தம் போட்டு எதாவது பண்ணியிருக்கலாம். ஆனால் பெண்களுக்கு அந்த காலத்துலேருந்து ஒரே அழுகுதான். அதனால் ஓரமாக நின்று அழுதுகிட்டு இருக்காங்க. கூடவே 3 ஆண்டுகளாக இருந்த ஒரு சீடரையும் அங்கே காணோம். ஒரே ஒருத்தர் பரிதாபமாக அவரோடு கூட இருக்கிறார். ஒரே கலேபரமாக இருக்குது, ஒரே சத்தமாக இருக்கிறது அந்த இடத்துல. கடவுள் தான் நினைத்ததை எதற்காக வந்தாரோ அதை அவர் அமைதியாக அந்த பக்கம் செய்து கொண்டே இருக்கிறார். ஒருவர் அமைதியாக ஒரு காரியத்தை செஞ்சிட்ருக்காரு, ஆனால் அந்த பக்கமும் அமைதியற்ற ஒரு சூழ்நிலை. எல்லா மக்களும் புரணி பேசி ஒளியட்டும்னு கத்தி, எதிர்ப்புக்கு கத்தி, என்ன நடக்கிறதோ அதனுடைய மகத்துவத்தை புரியாதவர்களாய் அந்த பக்கம் அப்படி ஒரு வேறொரு சம்பவங்கள் அங்கே அரங்கேறியது. ஐயோ, இது இப்படி நடந்திருக்கக்கூடாது, ஏன் இப்படி நடந்துருச்சு அப்படின்னு நீங்கள் கவலைப்பட்டீங்கன்னா, அப்படி இருந்ததுனால தான் கடவுள் சிலுவையில் அறையப்பட்டார். அப்படிப்பட்ட குணங்கள் மக்கள்கிட்ட இருக்கு, அதனால தான் சிலுவையில் அறையப்பட்டார். அப்போ அன்றைக்கு நாம் வசனத்தின் வழியாகவும் பார்க்க போகிறோம். மத்தேயு 27:40-42 நம்ம பார்க்குறோம். அங்கே இருந்த மக்கள் திரும்ப திரும்ப என்ன கத்துனாங்க, ஏன் இப்படி கத்துறாங்க அப்படின்னா, பொதுவாக நீங்களே யோசிச்சு பாருங்கள், யார் வீட்லையாவது போய் சண்டை போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப கோபத்தோடு யார் வீட்டுக்காவது போய் சண்டை, அப்போ நீங்கள் என்ன சொல்வீங்க? அன்னைக்கு நீ என்ன சொன்ன, பணம் தர்றேன்னு தானே சொன்ன, 1ஆம் தேதி தர்றேன்னு சொன்னில, இப்போ தரல இல்லை அப்படின்னு அந்த ஒரு வார்த்தையவே பல தடவை பல டோன்களில் நீங்கள் 10 பேரை கூட்டிகிட்டு போயிருந்தாலும் அவங்க எல்லாரும் சேர்ந்து என்ன சொல்லுவாங்க, இப்படித்தான் 1ஆம் தேதி தரேன்னா அதுக்கு முந்தின மாதம் 1ஆம் தேதி தரேன்னு தரல. ஒரே வார்த்தையை தான் திருப்பி 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 உருட்டுவாங்க. அதே காரியம்தான் பாருங்க என்ன நடந்திருக்கிறது என்று சொன்னால், நீ இறைமகன் என்றால் சிலுவையிலிருந்து இறங்கி வா என்றார்கள். ஏன்னா அதுக்கு முன்னாடி ஆண்டவர் சொல்லிட்டார், நான் இறைமகன்னு சொல்லிட்டார். இப்போ அவங்களுக்கு என்ன தேவை, ஏதாவது ஒன்றை சுட்டி காண்பித்து அதை கேவலப்படுத்த வேணும். அப்போ பிடிச்சிக்கிட்டாங்க, நீர் கடவுள்னு சொன்னீர்ல, யாவே ஒருவரே கடவுள், அவங்களுக்கு மெசியா இன்னும் வரல, அப்படி ஒரு கணக்கு. ஏன்னா அவங்களுக்கு மெசியா வந்து மிகப்பெரிய பணக்காரராய் வர வேண்டும் என்ற எண்ணம் இருந்தது. அப்படி ஒருத்தர் வந்தார்னா ரோமியர்களை விரட்டி விடுகிற ஒரு வீரர் வர வேண்டும் என்ற எண்ணம் இருந்தது. அவங்க எண்ணம் போல கடவுள் வரல, அதனால அவங்களுக்கு உள்ளத்துக்குள்ளே ஏற்றுக்கவே முடியல இவரை மெசியாவா. நம்ம யாரெல்லாம் ஏற்றுக்கலையோ, நம்ம நினச்சபடி ஏற்றுக்கலையோ, விருப்பப்படி இல்லையோ, நம்ம கரிச்சு தான் கொட்டுறோம் நிறைய இடத்துல. அந்த மக்கள் அன்றைக்கு சொன்னாங்க, நீர் கடவுள்னு சொன்னீர்ல, நீர் இறைமகன் என்றால் சிலுவையிலிருந்து இறங்கி வா, இறங்கி வா, இறங்கி வான்னு கத்துனாங்க. அப்போ சொன்னாங்க, இப்பொழுது சிலுவையிலிருந்து இறங்கி வரட்டும், இறங்கி வா இறங்கி வான்னு கத்துனது பத்தாம இறங்கி வரட்டும், அப்பொழுது நாங்கள் இவரை கடவுள் என்று நம்புவோம்னு சொன்னாங்க.
மனிதர்கள் பேச்சில் ரொம்ப குறைவாக பேச வேண்டும். முதல்ல பார்த்து பேச வேண்டும். முதல்ல நிறைய கசகசன்னு பேசுகிறது யாராவது இங்கே இருந்தீங்கன்னா ரொம்ப பேச்சை குறைச்சிக்கோங்க. நான் இந்த பேச்சை பற்றி சில காரியங்கள் சொல்கிறேன். வளவளன்னு பேசுனீங்கன்னா உங்கள் பேச்சை யாருமே மதிக்க மாட்டாங்க. நீங்கள் சுருக்குன்னு யாராவது பற்றி பேசிகிட்டு இருந்தீங்கன்னா, நீங்கள் நல்ல நேரத்தில் எதையாவது ஒன்று பேசும்பொழுதும் அதை சுருக்குன்னு தான் வரும் அந்த இடத்துல. அப்போவும் மனிதர்கள் காயப்பட்டு தான் போவாங்க. மனிதர்களுடைய நாவில் நன்மைக்கு ஏதுவான வாழ்க்கையும் இருக்கிறது. நீ எரி நரகத்தில் போகிறதுக்கு உண்டான தீமையும் உன் நாவில் தான் இருக்குது. அன்றைக்கு அந்த மனிதர்கள் சொன்னாங்க, கடவுள்னா நீ ஏதாவது செய்யன்னு சொல்லியிருக்கலாம், கடவுள்னா ஒரு அற்புதத்தை நிகழ்த்துன்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் மனுஷங்க சொன்னாங்க, நீ கடவுள்னா சிலுவையை விட்டு இறங்கி வான்னு சொன்னாங்க. ஆனால் கடவுள் இந்த உலகத்தில் அவதரித்ததே, இந்த உலகத்திற்கு வந்ததே சிலுவையை ஏற்றுக்கொள்வதற்குத்தான் வந்தார். ஆமென். அதுதான் தந்தை கடவுளுடைய திட்டமாக இருந்தது. அப்போது கடவுளுடைய திட்டத்தை எப்பொழுதெல்லாம் ஒரு மனிதன் கோபத்தினால் கத்துகிறானோ, உள்ள வெஞ்சனை வச்சு அவன் பேசுகிறானோ, தன்னுடைய வயது அனுபவத்துக்கு மீறி தன்னுடைய பதவி அதை வைத்து அவன் கத்துகிறானோ, அந்த இடத்துலலாம் பிசாசு தான் பேசும். அதனால தான் சொன்னுச்சு, நீர் கடவுள் என்றால் எதையாவது செய்யன்னு சொல்லலை, நீ சிலுவையை விட்டு இறங்கி வா என்று சொன்னார்கள். அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கி நம்ம கொஞ்சம் தியானிக்க போகிறோம். நம்ம எத்தனை தடவை கடவுளே எனக்கு எப்படியாவது என் பிள்ளைக்கு டாக்டர் சீட்டு கிடைச்சே ஆகணும், எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது, அவளுக்கு கிடச்சிருச்சு இவளுக்கு கிடச்சிருச்சு, ஆனால் நான் டெய்லி பேசுகிறேன்ல, வைக்கிறேன்ல, கோயிலுக்கு வரேன்ல, நீங்கள் எப்படி என் பிள்ளைக்கு செய்ய முடியாமல் போச்சு? சில பேருக்கு அப்படி நடக்கலைன்னு ஒன்று கோபம் வருது. சில பேர் கோயிலுக்கே வர்றதில்லை. அதுக்கப்புறம் சில பேருக்கு பக்தியாக போயிடுது. நாமும் இதே தான் செய்கிறோம். நீர் கடவுள் என்றால் எனக்கு இதை செஞ்சு கொடு, அப்படி இல்லைன்னா இறங்கி வா, நான் இதுக்கு வரவே இல்லை அப்படின்னு சொல்லி கடவுள்கிட்ட நிறைய நேரம் நம்ம பேசுகிறோம். அப்படித்தான் உங்களுடைய துக்கத்தின் நேரத்தில் அதிகமாய் கடவுளை மறுதலிக்கிற வார்த்தைகள் வருகிறது. அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோன்னா, நம்பிக்கையாக இருக்கிற மாதிரி இருந்துட்டு இந்த இடத்துல உட்காந்து, ஏன் கேட்குறீங்க, எனக்கு மட்டும்தாங்க என் வாழ்க்கையை இப்படி வச்சு செய்கிறாரு இவர், என்னைய கண்டா எப்படித்தான் இருக்குமோ. கடவுளை நம்ம அப்படி தான் தூஷணம் செய்து கொண்டே இருக்கிறோம். நம்ம வார்த்தையை பேசும்போது ஜாக்கிரதையாய் பேச வேணும். நம்ம என் வாழ்க்கை மட்டும்தான் துயரம், அப்போ ஆண்டவரே நீர் கடவுள் தானே, ஏன் எனக்கு எதையுமே செய்ய மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட சண்டைக்கு தான் நம்ம நிற்கிறோம். அப்போ அன்னைக்கு முட்டாள்தனமாக அந்த மக்கள் சொன்னாங்க, கடவுளின் திட்டம் மகத்துவமானது, அதை மனுஷனால் கண்டுபிடிக்கவே முடியாது. உனக்கு வைத்திருக்கிற திட்டத்தையும் உன்னுடைய அறிவினால நீ கண்டுபிடிக்க முடியாது. அது அப்பாற்பட்டது. அது நடந்து முடிஞ்சு நீ கல்லறைக்கு போகும்போது கூட பாதி புரியாது, எது நம்முடைய வாழ்க்கையில் எப்படி வைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி. நம்ம அவ்வளவுக்கெல்லாம் ஞானியே கிடையாது. முதல்ல நீங்கள் ஏன் எப்போ பார்த்தாலும் என் வாழ்க்கையில் ஏன் இப்படி நடக்குது, ஏன் கடவுள் இப்படி பண்ணிட்டாரு, இது ஏன் இப்படி நடந்துச்சு, அவன் ஏன் அப்படி பேசிட்டா, எவ்வளவுதான் கேட்டுக்கிட்டே இருக்க போகிறீங்க? வாழ்க்கை நடக்குதா, கடவுள்கிட்ட அமைதியாக இருப்போன்னு கற்றுக்க. ஏற்கனவே விபிலியத்தில் எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிட்டார் அவர். வாழ்க்கை துன்பமானது தான், துக்கமாகத்தான் இருக்கும். ஏன்னா நான் சிலுவையை சுமந்து சென்று உனக்கு முன்மாதிரிக வச்சுட்டேன். சிலுவையை தூக்கினாதான் பரலோக வாழ்க்கை உண்டு, அவ்வளோதான். அதுதான் வழி. நீ துன்பப்பட்டு தான் அந்த இடத்துக்கு வரணும். நீ துன்பப்படுகிற பொழுதுதான் உன்னை சோதித்தருகிறார் ஆண்டவர். நீ துன்பப்படும் பொழுதுதான் கடவுள்கிட்ட நம்பிக்கையாய் வருகிறாய், அவ்வளோதான். இந்த நம்பிக்கை அதிகரிப்பதற்கு துன்பம் வைக்கப்பட்டிருக்கோம் வாழ்க்கையில்.
அப்போ நமக்கு துன்பம் வரும்பொழுது இது பரலோக பாதை, அப்போ அந்த பாதையில் தான் கரெக்டாக போயிட்டுருக்கோங்கிறது தாங்க சூட்சம வாழ்க்கையில். அதுதான் சூட்சமம். நான் 17 ஆண்டுகள் ஊழியம் செஞ்சிட்ருக்கேன்னு சொல்கிறேன். நீங்கள் என்ன நினச்சிட்ருக்கீங்க? கடவுளை பார்த்தாச்சு, கடவுள் என் கூட இருக்கிறாருன்னு மக்கள் எல்லாம் நம்புகிறாங்க. ஏன்னா ஒருத்தரை பார்த்து ஒரு வார்த்தை சொன்னால் அது அப்படியே நிறைவுறுகிறது. சில பேரை பார்த்தாலே தீர்க்க தரிசன வார்த்தைகள் சொல்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? கடவுள் எப்பொழுதும் என் கூடவே இருக்காரு அப்படிங்கிறது அப்பட்டமாக வெளியரங்கமாக தெரிகிறது. ஆனால் இவ்வளவு இருந்தாலும் வாழ்க்கை ஐயோயோயோயோ, உங்கள் வாழ்க்கை எங்கள் வாழ்க்கையிலலாம் சொல்ல முடியாது. ஒவ்வொரு நாளும் விதமாக அவ்வளவு துன்பத்தை தான் கொண்டு வந்து சேர்க்கிறது. நீங்கள் பார்க்காத துன்பங்கள் எல்லாம் ஒரு பொது நிலையில் வந்து நிற்கும் பொழுது, ஏன் இவங்க இப்படி இருக்கிறாங்க, ஏன் இதை வைக்கிறாங்க, ஏன் அதை போடுறாங்க, அதை இப்படி. போன வாரம் ஒரு சர்ச்சில் மீட்டிங் நடத்தினப்போ சம்பந்தமே இல்லாமல் ஒரு ஆள் கடந்து காய்ச்சுன்னு கத்தி வெளியில் பஞ்சாயத்தை போட்டு என்னன்னு கேட்டால், அது எப்படி அந்த இடத்துல நீ வந்து இந்த மாதிரி ஸ்க்ரீனை போடுவேன், பஞ்சாயத்தை கேளுங்க. அப்புறம் என்னவா அவருக்குன்னு கேட்டேன். அவருக்கு என்னன்னு கேளுங்க முதல்ல. இந்த மனிதர்கள் எப்படி நீர் கடவுளா, இறங்கி வாங்க அப்படின்னு சொல்கிற புத்தி நம்ம எல்லாருக்குள்ளேயும் இருக்குது. சரி, யாராவது அது தெரியாத ஒரு ஆள் பேசியிருப்பார் போல இருக்கு, சரி அவருக்கு விளக்கம் சொல்லலாமான்னு நான் நினச்சிட்டு யார் அவருன்னு கேட்டேன். அவர் வந்து அந்த இடத்துல எப்பொழுதும் போதகம் பண்ணுகிறவராம். கேட்டுக்கங்க கதையை. அவர் அந்த இடத்துல எப்பொழுதும் அடிக்கடி பிரசங்கிக்கிறவராம். அப்போ அவருக்கு என்ன ஆயிடுச்சு, திடீர்னு என்னடா இவங்க ஒரு குழுவாக வராங்க, பிள்ளையெல்லாம் பாட்டு பாடுது, இப்படி ஸ்க்ரீனை போடுறாங்க, வசனமெல்லாம் இப்படி போடுறாங்க, அதை ஏற்றுக்கொள்ள முடியல. அந்த இடத்துல உள்ளத்தில் ஏற்றுக்கவே முடியல. பொறாமல் அள்ளி அடித்து பக்கெட்டாக ஊற்றிருச்சு. அங்கே என்ன ஆயிடுச்சு, இறங்கி வா, இதை எடுத்து வை, முதல்ல கோயிலில் போய் இப்படி வசனம் போடலாமா? அப்போ எங்கள் பிள்ளை சொன்னிச்சு, ஏங்க பைபிள் வசனங்க, இறை வசனம் போடப்பட்டுக்கிட்டு இருக்கு, அதை எப்படி போடலாம்? அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு நான் சாமியார் அறைக்கு போகும்போது குருவானவர் சொல்கிறாரு, பேய் எப்படி ஆயிடுச்சு பத்தியா அப்படி கேட்டாருன்ட்ட. அப்போ என்னன்னா, எத்தனை நாள் வேணாலும் நீங்கள் போதகராக இருக்கலாம், நான் தான் முதல்ல சொன்னேன்ல, என்ன பேசுகிறீர்களோ அது பிரசங்கத்திலையும் வெளிப்படும், தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் வெளிப்பட்டு போகுது. நல்ல மனிதர்களாக இல்லைன்னா, பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள வாழ்க்கையாகவே இல்லைன்னா, நீங்களாம் நினச்சிக்குவீங்க, என்னை பார்த்து கூட சில பேர் இன்ஸ்பயர் ஆகிருப்பீங்க, ஒரு நாள் இவங்கள போல பிரசங்கம் பண்ணணுண்டான்னு. உங்களில் யாருக்காவது ஆசை இருக்கா? உங்கள் மக்கள் வாயவே திறக்க மாட்டீங்க. இதே சிட்டி சைடாக இருந்தால் பல பேர் கை தூக்குவாங்க எப்போ பார்த்தாலுமே. உங்களை பார்த்தா எங்களுக்கு ஆசை வருதுன்னு. முதல்ல பரிசுத்த ஆவியானவரோடு நடந்து அந்த குணங்களை எல்லாம் கை கொண்டு அதுக்கப்புறம் வாங்க. இல்லைன்னா என்ன ஆகும்னு நான் சொல்கிறேன். உனக்கு பொறுமையே இல்லை, உனக்கு ரொம்ப கோபம் வருது, இந்த ஒரு குணம் போதும். இந்த இடத்துல வந்து நிற்கும் போது பேசிக்கிட்டே இருப்பீங்க, உங்களுக்கு தெரிஞ்சதை பேசிகிட்டு இருப்பீங்க, சட்டுன்னு அந்த கோபத்தை அடித்து விட்டுரு வெளியே பிசாசு. உங்களை உளர வைக்கும் பிசாசு, தப்பாக சொல்ல வைக்கும். நீங்கள் முடிச்சுட்டு கீழே இறங்குங்க, 10 பேர் வருவான் பஞ்சாயத்து கட்டுறது. அதுக்குன்னே நம்ம குறைகளை அந்த இடத்துல அத்தனை வெளியே தட்டி விடும். அதனால் கடவுளோடு இயந்த வாழ்க்கையில் இருக்கிறவங்களா இருந்தால் மட்டும்தான் பரிசுத்த ஆவியானவர் பேசி நம்மளை காப்பாற்றுவார். அந்த இடத்துல பேச்சு ரொம்ப முக்கியம். இந்த இடத்துல மனிதர்கள் அப்படி தான் பேசுகிறாங்க. எனக்கு இது பிடிக்கலையா, எடுத்து விடு, அப்போ தான் அது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு பேசுகிறான். நாமும் கூட அந்த சிலுவை நேரத்தில் ஒரு மனிதர்களாக, அன்னைக்கு பலதரப்பட்ட மனிதர்கள் இருந்தாங்க, இன்றைக்கி இந்த இடத்துல வந்திருக்கவங்க கூட ஏதாவது ஒரு பகுதியினராக தான் நம்மளும் அங்கே நின்றுப்போம். அதனால் இன்றைக்கு நாம் தியானிக்கவிருக்கிறோம் மத்தேயு 27:40-44 வர, நீர் இறைமகன் என்றால் சிலுவையிலிருந்து இறங்கி வா என்று அவரை பழித்துரைத்தார்கள். கத்தலை பழித்து உரைத்தார்கள். பழித்து, கடவுளை பார்த்து பழித்து. நம்ம பழிக்கலையா? நம்ம எவ்வளோ நாள் வந்து எனக்கு கடவுள் ஒன்றுமே செய்யலை,
என்னை கைவிட்டார், என்னை அம்போன்னு விட்டார், இப்போ எங்கே போனார்னு தெரிலன்னு நம்ம பழிக்கலையா? நீர் இறைமகன் என்றால் சிலுவையிலிருந்து இறங்கி வா. நம்ம கூட தான் சொன்னோம், கடவுளை நீங்கள் எங்கே இருக்கிறீங்க, வந்து என்னை பார்க்க மாட்டீங்களா, இறங்கி வாங்க, நற்கரணையிலேருந்து இறங்கி வாங்க, என் வீட்டுக்கு வாங்க, இந்த இடத்துக்கு வாங்க, இங்கே வாங்க சொல்லலையா? எல்லாரும் ஏதாவது ஒரு கட்டத்தில் கண்டிப்பாய் சொல்லியிருப்போம். அவ்வாறு தலைமை குருக்கள் மறைநூல் அறிஞர்களுடன் மூப்பர்களுடனும் சேர்ந்து அவரை ஏளனம் செய்தனர். யாராவது ஒருத்தர் கடவுளை பற்றி தப்பாக பேசும்பொழுது கூட நம்முடைய வாழ்க்கையில் நம்ம என்ன தெரியுமா பண்ணுறோம்? ஆமாப்பா, கடவுளை பக்கத்தில் போகணுன்னு நினச்சாலே துயரமும் ஒரே துக்கமாக தான் வருதுப்போ. நல்லவங்களுக்கெல்லாம் காலம் எங்கே இருக்குது? நல்லவங்கள தான்ப்பா கடவுள் சோதிச்சு சோதிச்சு பார்க்குறாரு. ஒருவர் தப்பாக சொல்லுவாங்க, உடனே நம்ம எல்லாரும் சேர்ந்துக்கிறோம். இதோ அறிஞர்களுடன் மூப்பர்களுடன் சேர்ந்து கொண்டார்கள். கடவுளை பற்றி தவறாக பேசுகிறப்ப நம்மளும் சேர்ந்து ஜிங்கடிக்கக்கூடாது. அந்த இடத்துல நீங்கள் தயவு செஞ்சு உஷாராக இருக்கணும். அந்த இடத்துல பல பேர் இதை நம்ம செய்கிறோம். உடனே இன்னொரு குற்றச்சாட்டை வைக்கிற ஆட்களும் இருப்பாங்க. அவர்கள் பிறரை விடுவித்தான், தன்னையே விடுவிக்க இயலவில்லை. இவன் இஸ்ரேலுக்கு அரசனாம், இப்பொழுது சிலுவையிலிருந்து இறங்கி வரட்டும், அப்பொழுது நாங்கள் இவனை நம்புவோம் என்றார்கள். ஏதாவது ஒரு குற்றச்சாட்டு. நம்ம வீடுகளில் உட்காந்துக்கிட்டு நிறைய நேரம் கடவுளை பற்றியான குற்றச்சாட்டுகளே நம்ம வைக்கிறோம். என்னவோ போ, காசு வருதுன்னு தெரியுது, எங்கே போகுதுன்னே தெரில, கடவுளுக்கு தான் தெரியும். அது எதுக்கு அவர் வருவார் இந்த லைனுக்குள்ளே தெரியாது. எல்லாத்துக்கும் அவரை ஒரு பக்கம் இழுத்து இழுத்து விடுறது, எல்லாத்தையும் குற்றம் சாட்டுறது அவர். அப்போது கடவுளிடம் இவன் உறுதியான நம்பிக்கை கொண்டிருந்தானாம். அவர் விரும்பினால், தந்தை தானே அனுப்பினேன்னு சொன்னார், அப்போ அவர் இவனை விடுவிக்கட்டும், நான் இறைமகன் என்றானே என்று கூறினார்கள். அவ்வாறே அவரோடு சிலுவையில் அறையப்பட்டிருந்த கள்வர்களும், விவிலியத்தோட வார்த்தைகள் ஒன்று கூட தேவையில்லாமல் இருக்காதுங்க. ஒரு வார்த்தை இது எக்ஸ்ட்ராவாக வந்துருச்சு, திரும்பி வந்துருச்சு, கிடையவே கிடையாது. ஒரு வார்த்தைனாலும் அது அர்த்தங்களை கொண்டுள்ளதாகத்தான் இருக்கும். எல்லாரும் திட்டினாங்க, கீழே நிற்கிறவங்கெல்லாம் திட்டினாங்க, வாங்கினவனும் திட்டுனா, கோயிலில் இருந்தவங்களும் திட்டினாங்க, எல்லா மனுஷனும் திட்டினா, ஆனானப்பட்ட கள்வர்களும் திட்டுனாங்க. எப்படி? திருடங்க அவனுங்க முதற்கண்டு. ஏன்னா ஒரு சம்பவம் நிகழுது, கூட்டத்தோட கூட்டமாக சேர்ந்து அவமானப்படுத்த வேண்டியதானே. எவன் வேணா குற்றம் சாட்டுறானா அதோட சேர்ந்து சொல்ல வேண்டியதானே. நம்ம யாருன்னு நம்ம யோசிக்கிறதே இல்லை. நம்மளும் மகா திருடங்க, நம்மளும் மகா அயோக்கியங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம்? மற்றவங்களோட சேர்ந்துக்குவோம். குடும்பத்துலலாம் அப்படி தான் நடக்குது. ஐயோ அவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா, இப்படி அவங்ககிட்ட நகை வாங்கினவங்க திருப்பி கொடுக்கவே இல்லையா, உடனே நீங்கள்லாம் சேர்ந்து அது எப்படி செய்யலாம், மனசாட்சியே இல்லை பாரு. ஆனால் நீங்களும் அந்த வேலையை தான் பார்த்துட்டு இருப்பீங்க. கள்வர்கள் எல்லாருமே இங்கே உலகத்தில் கள்வர்கள் தான். ஆனால் அந்த கள்வர்கள் தன்னை உயர்த்தி பேசுவதற்கு ஒரு நேரம் கிடைக்கிது வாழ்க்கையில். அவ்வாறே அவரோடு சிலுவையில் அறையப்பட்டிருந்த கள்வர்களும் அவரை இகழ்ந்தார்கள். கடவுளை அன்னைக்குன்னு இல்லை, இன்னைக்கு வரைக்கும் கடவுளை படைத்தவரை இந்த மனித இனம் இன்று வரைக்கும் அவரை துக்கப்படுத்தி கொண்டேதான் இருக்கிறது, இகழ்ச்சிக்குரியதாக ஆக்கிறது, பழித்துரைக்கிறது, குற்றம் கண்டுபிடித்து கொண்டேதான் இந்த மனித இனம் இருக்கிறது. அப்படின்னா நாம் இன்றைக்கு அதற்காக கடவுள்கிட்ட இந்த தேவாலயத்தில் இருக்கிறவங்களாவது கடவுள்கிட்ட மன்னிப்பு கேட்க போகிறோம். காலத்துக்கும் இந்த செய்தியை மக்கள் இந்த யூடியூபின் வழியாக பார்க்கிற பொழுது உங்களோடும் என்னோடும் கூட உலகத்தின் அநேக பாகத்தில் இருக்கிற மக்களும் இணைந்து அவர்களுடைய பாவங்களை ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேட்டு ஒப்புரவாகி கொள்ள போகிற தருணம் இது. முழங்கால் படியிடலாமா? அந்த படத்தை உற்று பாருங்க. அந்த கூட்டத்துக்குள்ள இருக்கிற மனிதர்கள் போல தான் நம்மளும் ஒரு மனிதராக இருக்கிறோம். நம்முடைய தினசரி வாழ்க்கையில் கடவுளை குற்றப்படுத்துபவர்களாகவே நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆகவே இந்த பாடலோடு
நாம் செய்த குற்றங்களை இன்றைய நாளில் நாம் உணர்ந்து ஜெபிக்க போகிறோம். கண்களை எல்லோரும் மூடி அந்த கல்வாரி சிலுவையை உற்று நோக்குங்கள். அந்த மக்களின் மத்தியிலே நாமும் இருக்கிறோம். இன்றைக்கு நாமும் எவ்வளவு ஏளனம் பேசியிருப்போம் ஆண்டவரை நோக்கி, எவ்வளவு குற்றச்சாட்டுகளை நம்ம பேசிக்கிட்டே இருக்கிறோம். ஆண்டவரே, நான் புலம்பி தவிக்கிறேனே என்னுடைய வீட்டில், நீர் என் வீட்டிலிருந்து அனைத்தையும் கேட்டுக்கொண்டு இருக்கிறவரே, ஆனால் நான் எதுவுமே நடக்காதது போல திரும்பவும் இங்கே வந்து நல்ல பிள்ளை போல நடிக்கிறேனே. ஆண்டவராகிய நீர் இந்த இடத்துல மட்டும் இல்லை, நீர் எல்லா இடங்களிலும் இருக்கிறீர், என் வீட்டிலும் இருக்கிறீர், நான் போகிற இடத்திலெல்லாம் இருக்கிறீர். நான் எவ்வளவு மரியாதையோடு உம்மை நான் நடத்த வேண்டும், உமக்குரிய மதிப்பை நான் கொடுக்க வேண்டும் சுவாமி. நான் இந்நாள் வரைக்குமாய் எந்த ஒரு இடத்துல உம்மை விட்டு கொடுத்து நான் பேசியிருப்பேன், மரியாதை குறைவாக நான் பேசியிருக்கிற அனைத்து காரியங்களை நினைவு கூறுகிறேன். இதோ நான் வெட்கப்படுகிறேன் அந்த மாதிரி நான் பேசுறதுக்கு. உங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே நான் தப்பு செஞ்சுருக்கேன், அதுவும் வயசானவங்களாக இருந்தால் உங்களுடைய வாழ்நாள் மிகுதியினால் கூட நீங்கள் நிறைய கடவுளை தூஷணம் பண்ணியிருப்பீங்க. ஐயோ கடவுளை என்னை கைவிட்டாரு, எனக்கு பதில் சொல்லவே இல்லை, என்னைத்தான் சோதிச்சு பார்க்குறாரு அப்படின்னு நிறைய நீங்கள் பேசியிருக்கலாம். அந்த வார்த்தைகளுக்கெல்லாம் ஆண்டவரே நான் மன்னிப்பு கேட்குறேன்னு சொல்லி வரலாமா? அவர் கதறி அழுகிற அந்த ஓசை உங்களுக்கு கேட்குதா? இன்றைக்கு வரைக்குமாய் நாம் அவரை தூஷித்து கொண்டே தான் இருக்கிறோம். நம்பிக்கையற்ற மக்களாய் நாம் வாழ்ந்து கொண்டே இருக்கிறோம். ஒழுக்கமற்ற மக்களாய் நம்ம வாழ்ந்து கொண்டே இருக்கிறோம். இச்சையோடு இருக்கிற மக்களாய் நம்ம வாழ்ந்து கொண்டே இருக்கிறோம். தவறில இருந்து கொண்டு அவர் அந்த கெத்சமனி தோட்டத்திலே நமக்காய் இரத்த வேர்வை வேர்த்தார். இதோ அந்த தேவாதி தேவனுடைய அன்பை இந்த வேளையில நினைவு கூர்ந்து, ஆண்டவரே நான் உங்களை ரொம்ப துக்கப்படுத்திக்கிட்டு இருக்கேன், இதோ இன்றைக்காவது எனக்கு ஒரு மனம் திரும்புதலை தாரும்னு சொல்லி ஆண்டவரிடத்துல வரலாமா? கெத்சமனி பூங்காவிலே கதறி அழும் ஓசை, கெத்சமனி பூங்காவிலே கதறி அழும் ஓசை, எத்திசையும் தோனிக்கின்றதே எங்கள் மனம் தீகைக்கின்றதே, கண்கள் கலங்கிடுதே, கல்வாரி அன்பை எண்ணிடும் வேளை கண்கள் கலங்கிடுதே. இயேசுவே உந்தன் பாடுகள் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. இதோ அந்த தேவாலயத்தின் குருமார்களை அந்த இடத்துல நீங்கள் தேடி பார்த்தா உங்கள் மனக்கண்ணை நீங்கள் பார்க்கலாம். இன்றைக்கும் கூட அநேகர்
தன்னுடைய குருத்துவத்தின் நிலையை அறியாமல் அநேக பாவத்தில் இன்னைக்கு நிலைச்சு நிற்கிறாங்க. அவங்கள பற்றி நம்ம வீடுகளில் எல்லாம் எவ்வளோ தரக்குறைவாக நிறைய நம்ம பேசிக்கிட்டே தான் இருக்கிறோம். அப்படி நாம் பேசின வார்த்தைகளுக்காய் நாம் இன்றைக்கு ஆண்டவரிடத்துல மன்னிப்பை பெற்றுக்கொள்வோம். இதோ ஆண்டவரிடத்துல வந்து, ஆண்டவரே, நீர் அவர்களை அபிஷேகம் செய்திருக்கிறீர், ஒரு நாள் நீர் அவர்களை தீர்ப்புக்கு இட்டு செல்வீர். நாங்களல்ல தீர்ப்பி சொல்றதுக்கு, இனி நாங்கள் இவ்வகையான வார்த்தைகளை பேசாமல் இருக்கும்படி எங்களுக்கு ஒரு ஒழுக்கத்தை எங்களுக்கு தரும்படியாக, இந்த வேளையில் எங்களுக்கு தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஒரு மதிப்போடு நாங்கள் பேச, மதிப்பற்ற வார்த்தைகளை நம்ம வீணாக விடாமல் இருக்கும்படியாக நமக்கு ஒரு நல்ல பேச்சுக்களை ஆண்டவர் கொடுக்க வேண்டும் சொல்லி ஆண்டவரிடத்துல கேட்கலாமா? என்னையும் உம்மை போல் மாற்றிடவே உம் ஜீவன் தந்தீரன்றோ. என்னையும் உம்மை போல் மாற்றிடவே உம் ஜீவன் தந்தீரன்றோ. என் தலை தரை மட்டும் தாழ்த்துகிறேன், தந்து விட்டேன் அன்பு கரங்களிலே, ஏற்று என்றும் நடத்தும் கல்வாரி அன்பை எண்ணிடும் வேளை கண்கள் கலங்கிடுதே. இயேசுவே உந்தன் பாடுகள் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. அமர்ந்து கொள்ளலாமா? அந்த இடத்துல இந்த வேளையில நாமும் இருக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, நம்முடைய பாவங்களுக்காக கடவுள் மரித்தார். அன்றைக்கு என்னுடைய பாவம்னு நீங்கள் நினச்ச அந்த சிலுவையை நோக்கும் பொழுது அவருடைய அன்பு, அவருடைய இரத்தத்தின் மேன்மையை நாம் புரிந்து கொள்ள முடியும். இன்றைக்கு உலகத்திற்கு அவசரமாக எல்லாமே உடனடியாக தேவை. அதனால தான் பாருங்கள், ஒரு பொருள் வேணும்னா ஃபோன் பண்ணால் உடனே வந்துடுது. சாப்பாடு முதற்கொண்டு நீங்கள் ஃபோன் பண்ணிங்கன்னா உடனே சாப்பாடு வருது, எல்லாம் உடனடியாக வருது. ஆனால் மக்களுக்கு நம்பிக்கையும் அருள் போன்ற காரியங்கள் கடவுள்கிட்ட இருந்து கூட எல்லாம் இன்ஸ்டண்ட்டாக தான் நடக்கணும்னு உலகம் மாறிட்டதுனால, உலகம் வேற, ஆன்மீகம் வேற. முதல்ல இந்த புத்தகத்தில் அவர் சொன்ன காரியங்கள் ஆதாம் ஏவாள் தொடங்கி அதுக்கப்புறம் இப்போ 2000 வருஷத்துக்கு முன்னாடி தொகுத்து வழங்கி கொடுத்து முடிச்சாச்சு. அதனுடைய புள்ளியோ எழுத்தோ மாறுவதே இல்லை. அப்படி ஒன்றை அவர் சட்டங்களே நியமங்களே கொடுத்து முடிச்சிட்டாரு. அப்போ இந்த மனிதர்கள் இன்றைக்கு எல்லாமே ஃபாஸ்ட்டாக போகுதா? அப்போ எனக்கு நம்பிக்கையும் எப்படி வரணும்? இன்ஸ்டண்ட்டாக வரணும். எனக்கு பிளெஸ்ஸிங்கோ ஆசீர்வாதமோ இன்ஸ்டண்ட்டாக எனக்கு கொடுன்னு சொல்கிறாங்க. ஆனால் ஆன்மீகம் அப்படி வேலை செய்வது இல்லையே. ஏன் அப்போ ஆவியானவர் 2000 முன்னாடி ஒரு புக்கை கொடுத்துட்டு அதில் ஒரு புள்ளியை கூட நீ மாற்றாதன்னு சொல்லிட்டு போயிட்டார். அவர் சொல்லியிருக்கலாம்ல, கடைசி காலத்தில் 2000 வந்துருச்சா, அப்போ காலத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ணிக்க, அப்படி சொல்லியிருந்தா வேணா நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக பிளஸிங் வர மாதிரி மாற்றிடுவீங்கன்னு ஆண்டவருக்கு தெரியும். அது அப்படி வேலை செய்கிறது இல்லை. நம்பிக்கைங்கிறது நீங்கள் துக்கத்தின் வழியாகத்தான் நம்பிக்கையை பெற்றுக்கொள்ள முடியும். முதல்ல துக்கம் எங்கே அடிக்குதோ அப்போ மனுஷன் இங்கே உட்காருவான். ஆனால் உங்களுக்கு ரெண்டுக்கான வித்தியாசத்தை உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் இன்னும் கடவுளை அறிஞ்சிக்கல, அதாவது பரிசுத்த ஆவியானவரை அபிஷேகம் இன்னும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலை, அப்படி ஒரு அனுபவம் எனக்கு இல்லை, எனக்கு பெரிய நம்பிக்கை இன்னும் கிடையாது, நான் சும்மா ஒரு பக்தியாக நான் வரேன் அப்படின்னு சொல்கிற ஆளாக இருந்தால் துக்கம் வந்துக்கிட்டே இருக்குங்க. உங்களுக்கு ஏன் வந்துச்சுன்னு தெரியாது, எப்போ போகுதுன்னு தெரியாது, துக்கமாகவே இருப்பீங்க. நான் உங்களுக்கு சொல்கிறேன், என்னுடைய 40 வயது வரை துக்கம் 1 by 1 இல்லை, அட்ட டயத்தில் வந்துக்கிட்டே தான் இருக்கும். எனக்கு கேள்விகள் தான் இருந்துச்சு, ஏன் இப்படி வருது, என்ன தப்பு செஞ்சோம், யார் தான் இங்கே தப்பு, எப்படி நடந்துக்கிறது தெரியவே இல்லை. எனக்கு ரொம்ப குழம்பி போனேன்.
மக்கள் இப்படி ரொம்ப குழப்பத்தில் தான் வந்து வழியே தெரியாமல் தான் 10 பேர்கிட்ட போய் கேட்குறான். அப்போ அவன் என்ன சொல்கிறான்? வான் ஜோசியம் பார்க்கன்றான், மைப்போடங்கிறான். மக்களுக்கு தெரியாமல் இருக்கிறார்கள். நான் அதை என்றைக்குமே குற்றமே சொல்ல மாட்டேன். மக்களுக்கு தெரியலை. இன்றைக்கி எனக்கு தெரிஞ்சிச்சு. என் வாழ்க்கையை நான் விட்டுட்டு வாரம் நான் டெய்லி நான் ஓடி எவ்வளோ தொண்டை கட்டி இருக்குன்னு பாருங்கள். 15 நாளைக்கு முன்னாடி நான் வீட்டை விட்டு கிளம்புனது. அப்படியே ஒவ்வொரு நாள் இன்னைக்கு காலையில் ஒரு மீட்டிங் முடிச்சுட்டு தான் வந்துட்டுருக்கேன். தொண்டை ஒரு வழியாயிடுச்சு. ஆனால் எனக்கு தெரிந்ததை நான் மக்களுக்கு சொல்வேன். நான் வந்துட்டே இருக்கிறேன். ஒருவர் வந்தால்தான் அது வர்றது என்ன தெரியுமா? நீங்கள் என்ன சொல்வீங்க? கடவுளை பார்த்தாச்சு, இப்போ வந்தாச்சு, இப்படி நான் செய்கிற காரியத்தை நீங்கள் என்னன்னு செய்வீங்க, சொல்லுவீங்க. அதை இந்த பக்கம் கேட்போம். எதனால் இப்படி செய்கிறேன், என்னன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் டைம் வந்து நீங்கள் கடவுளை பார்த்துட்டு இப்போ திருப்பி உங்களுக்கு தெரியும் அவருக்கு முன்னாடி போய் நிற்கிறது வந்து எவ்வளோ. ஓகே, நான் ஏற்கனவே ஒரு தீர்வையில் நின்று வந்துட்டேன். அதனால் நான் திரும்பி போகும்போது எனக்கு அதிகமான தீர்வு உண்டு. அந்த ஒரு கடவுள் மேல் அச்சத்தினால நான் இந்த காரியத்தை செய்கிறேன் அப்படின்னு ஒரு பதில் வந்திருக்குது. ஓகே, வேற என்னென்ன நினைக்கிறீங்க? அங்கே போய் நிற்கும்போது ஆன்மாக்கள் என்ன மாதிரி இப்போ தப்பு அந்த ஆன்மாக்களோட நிலையை நான் பார்த்ததுனால எல்லாரையும் வந்து காப்பாற்றணும் அப்படின்னு ஒரு சரி, அவங்கள எல்லாரும் காப்பாற்றணும், உலகத்தை காப்பாற்ற கிளம்புவோம் அப்படின்னு சொல்லி நான் புறப்பட்டு வந்திருக்கேன். சரி, வேற ஏதாவது பதில் இருந்தால் எடுங்க. நான் அறிஞ்சுக்கிட்ட கடவுளை வந்து மற்றவங்களும் தெரிஞ்சுக்கணும். நான் தெரிந்து கொண்ட கடவுளை மற்றவர்களும் தெரிந்து கொள்ள வேணும். உங்ககிட்ட ஏதாவது பதில் இருக்கா? நான் ஏன் இப்படி வந்து நிற்கிறேன்னு, ஏன்றதை விட எதனால் வந்து நிற்கிறேன், எப்படி வந்து நிற்கிறேன், அப்படி ஏதாவது பதில் இருக்கா? யார்கிட்டையாவது பதில் இருக்கா? உங்களால் சொல்ல முடியாது. ஏன்னா நீங்கள் யாரும் செய்யலை. ஒருவன் தெரிந்ததுனால இன்னொருத்தனுக்கு இன்னைக்கு போகவே முடியாது. ஒருத்தர் கஷ்டப்படுறதுனால இன்னொருத்தர் ஓடி போய் செய்கிறதே கிடையாது. ஒருவர் தியாகம் செய்ய முன் வந்தால் மட்டும்தான் எந்திரிச்சு இந்த இடத்துக்குவே வர முடியும். தன்னுடைய வாழ்வை தியாகம் செய்கிறவன் தான் நல்ல தலைவன். முதல்ல இன்னைக்கு நாட்டுக்கு கூட அப்படிதான் தலைவர்கள் தேவைப்படுறாங்க. தியாகம் செய்கிறவர்கள் தான் நல்ல தலைவர்கள். அன்றைய காலத்தில் காமராஜ் அவர்களை சொல்லுவாங்க, ரொம்ப எளிமையானவர், ஒன்றுமே சொத்து சேர்க்கல, சும்மா உட்காந்துருந்தார். ஆனால் அவரை இன்றைக்கு மக்கள் நினைவு கூறுறாங்க. ஆனால் இன்னைக்கு அரசியலுக்கு வரும்போதே கண்ட கெட்ட பழக்கத்தோடு வராங்க. எதையுமே தியாகம் செய்யலை, எல்லா கெட்ட பழக்கத்தையும் கூட்டிக்கிட்டே வர்றாங்க. இவங்கெல்லாம் தலைவர்களே கிடையாது. நீங்கள் பார்ப்பதனால ஒன்றை செய்ய முடியாது, நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டதுனால ஓடி ஓடி செய்ய முடியாது. முடிஞ்சால் முன்னாடி இருக்கிறவன்ட்டு 5 பேர்கிட்ட பேச முடியும். பலருக்கும் பைபிளை படித்ததெல்லாம் நிறையா தெரியுமா இருக்கும். ஆனால் ஏன் வெளியில் வரமாட்டேங்கிறாங்க? தியாகம் செய்கிற மனப்பான்மையே கிடையாது. முதல்ல குளிரோ மழையோ வெயிலோ தண்ணீரோ மழையோ யார் வீட்டில் சாப்பாடு இருக்கோ இல்லையோ, பவுலடிகளார் அதைத்தான் சொன்னார் அன்னைக்கு. நான் கடல்லையும் போய் இருக்கிறேன், அது அலைக்கழிப்புக்குள்ளே நான் 13 தடவை நான் துன்புற்றேன். நான் சிறைச்சாலையில் நான் துன்புற்றேன். நான் எப்போவும் ஆளுநருக்கு எதிராக தான் நான் போய் நிற்கிறேன். என்னை சிறையில் போடுவாங்கன்னு தெரியும், நான் போய் பேசுவது உண்டுன்னு சொல்கிறாரு. தியாக வாழ்க்கை இருக்கிறவங்க கிட்ட தான் கடவுளின் ஆவி தங்குவார். ஆமேன். அதனால் எல்லாருக்கும் அது கிடைக்கிறதில்ல. ஏன் புனிதர்களை நாம் கொண்டாடுகிறோன்னா அவங்க வாழ்க்கையே தியாக வாழ்க்கை. இன்னைக்கு எதையுமே விடாமல் கடவுளை பற்றி பிரசங்கிக்க எல்லாரும் கிளம்பிட்டே இருக்கிறாங்க. இன்றைக்கி நிறைய பேரோட பிரசங்கம் கேட்குற மாதிரியே இல்லை, துக்கமாக வருது. அப்படின்னா அவங்க வாழ்க்கையில் தியாக வாழ்க்கை இருக்காது. பார்க்க உங்களுக்கு பார்த்தா சன்னியாசி தானே, தியாகம் தானே, இல்லையே பின்னாடி என்னென்ன செய்கிறாங்கன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? அங்கே தியாகம் குறைவாயிடுச்சுன்னா பேச்சில் தூக்கத்தை கொண்டு வந்து நிறுத்தும். சுலபம் கிடையாது. வாழ்க்கை தியாக வாழ்க்கையாக இருந்தால் தான் ஆவியானவர் பேசிக்கொண்டே இருப்பார். அப்போது இன்றைக்கு மக்களுக்கு எல்லாமே என்ன ஆயிடுச்சுன்னா இன்ஸ்டன்ட், எந்த தியாகமும் தேவைப்படாது, இன்ஸ்டண்ட்டாக கேட்டதெல்லாம் கிடைக்கணும். அப்படி கொடுக்குறவர் தான் கடவுள் என்று நினைத்து கொள்கிறாங்க. அதுவே தப்பு தானே. முதல்ல இன்றைக்கி நல்லா போய் படிக்கணும். எங்கெல்லாம் போய் படிக்கணும்? ஃபாரின் படிக்கணும், டாக்டருக்கு படிக்கணும், அதை படிக்கணும். என் பையன் என்ஜினியருக்கு போயிட்டா, அண்ணா யூனிவர்சிட்டியில் படிக்கிறான், எல்லாம் கரெக்டாக தான் இருக்குது.
ஆனால் உங்கள் பிள்ளைகள் யாராவது பைபிளை படித்தாங்களான்னு யாருமே கேட்க இன்றைக்கி ரெடியாக இல்லை. எது முக்கியம்? கடவுளை பார்க்க போகிறோம்ல, ஒரு நாள் தீர்வையில் நிற்க போகிறோமே. உன் பிள்ளை சிலபஸே படிக்காமல் இருக்குதே, எங்கே பெரிய தவறு இருக்குன்னு நீங்கள் முதல்ல உணரணும். முதல்ல நீங்கள் படின்னு சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது, நீங்கள் படிக்கணும் முதல்ல, அவ்வளோதான். நீங்கள் படிச்சுட்டே இருங்க. உங்கள் பிள்ளைங்க ஒரு வயசு வரும்போது அவங்க படிப்பாங்க. தாயின் தகப்பன் படித்தா ஆட்டோமேட்டிக்காக பிள்ளை படித்தே தான் ஆகும். நீங்கள் படிக்காமல் அதை படிக்க சொல்கிறப்ப தான் அது படிக்கவே மாட்டேங்குது. அதனால் கல்விங்கிறது வெளிக்கல்வி மட்டுமல்ல, ஆன்மீகத்திற்கும் கல்வி தேவைப்படுது. முதல்ல நிறைய நல்ல புஸ்தகங்களை வாசிக்கணும். முதல்ல அதையும் கற்றுக் கொடுங்க உங்களுடைய பிள்ளைகளுக்கு. இன்றைக்கு மக்கள் எப்படி எதிர்பார்க்குறாங்கன்னா, டிசிப்ளின் தெரிந்து கொள்ளணும். எப்படி நல்லா ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக பேசணும். ஸ்கூல்லேருந்து எல்லாமே அப்படி தான் நினச்சிக்கிறாங்க. அப்போ ஒழுக்கம் நல்லா வேணும். வெளி இடத்துல போனால் எப்படி உட்கார்றது, எப்படி நடக்கிறது, அப்படி வேணும். 4 பேருக்கு முன்னாடி தட்டில் சாப்பிடும் பொழுது ஸ்பூன் ஃபோக்கெல்லாம் எப்படி வச்சு எப்படி சாப்பிடணும், அதுக்கெல்லாம் இன்றைக்கி கிளாஸ் வந்துடுச்சு. அப்போ இந்த வகையான ஒழுக்கமெல்லாம் தேவையாக இருக்குது. ஆனால் விவிலியத்தில் கடவுள் சொன்ன ஒழுக்கத்தை யார் இன்றைக்கி தேடுறதுக்கு ரெடியாக இல்லை. அதில் தானே கடவுள் ஒழுக்கத்தை பற்றியே பேசுகிறாரு. கடவுள் தானே மனிதர்களுக்கு எது பாவம் எது சரி என்று கற்றுக் கொடுத்தவர். அவர் தானே 10 கட்டளைகளை கொடுத்து இதெல்லாம் தாண்டா தப்புன்னே சொல்லி கொடுத்தவரே. ஒழுக்கத்துக்கு தலைவரே அவர் தானே செஞ்சார், அவர் தானே தலைவராக இருக்கிறாரு. ஆனால் இன்றைக்கி பைபிள்லேருந்து வர்ற ஒழுக்கம் தேவையில்லை. இப்போ எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா, ஆணு இருக்கலாம், பொண்ணு இருக்கலாம், 2 பேர் கல்யாணம் பண்ணிக்கலாம். அப்போ என்ன சொல்கிறாங்க, அது தப்பு அப்படின்னு நம்ம போய் சொல்லிட்டோம்னா, ஏய் கிறிஸ்டியன் பீப்புள் கெட் அவுட். கிறிஸ்டியானிட்டி வரவே கூடாது உள்ள. மதம் தேவையில்லை, ஆனால் ஒழுக்கம் தேவை. எங்கேருந்து வரும் ஒழுக்கம்? மதம் தான் ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கும். அந்த இடத்துல கிறிஸ்தவன் தான் ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கும். இடத்துல கிறிஸ்தவன் தான் ஆதி காலத்திலிருந்து அன்பை கற்றுக் கொடுத்தது முதல்ல. அப்போ நம்ம இறைவார்த்தையும் இறைவனையும் நம்ம தள்ளி வச்சுட்டு ஒழுக்கத்தையோ கல்வியோ ஏன் நீதியை கூட, இன்றைக்கி எப்படின்னா நீதின்னா உங்களுக்கு தெரியுதா? ஜஸ்டிஸு. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். உங்கள் குடும்பத்தில் சில பேர்லாம் இப்போ துபாய் அந்த மாதிரி கண்ட்ரீஸில் இருந்தாங்கன்னா, கத்தாரில் இருந்தாங்கன்னா, இப்போ நல்லா போர் வேற நடக்குது. இப்போ நீங்கள் வீட்டுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு என்ன சொல்கிறீங்க, ஐயோ இந்த போர் நிறுத்தம் ஆனால் பரவாயில்ல, இந்த கேஸ் வேற பிரச்சனைக்கு வந்துட்டுருக்கு, போர் நிறுத்தமெல்லாம் வேணும். அப்போ அதில் ஒரு ஜஸ்டிஸ் நீதி வேணும். ஐயோ எவன் நல்லவனா எவன் கட்டவனா, எங்கிட்ட அடிச்சுக்கங்கடா, போரை நிறுத்துக்கடா, வாழ்க்கையை வாழ விடுங்கடா. எங்களை நீதியை உலகத்தில் எதிர்பார்க்குறீங்க. ஆனால் உலகம் கடவுளை ஏற்றுக்கொள்ளவில்லை. எங்கேருந்து நீதி வரும்? கடவுள் தானே நீதி. கடவுளை வேணான்னு இந்த உலகம் தள்ளிவிட்ட பிறகு இந்த சிலுவை கூட்டத்தில் நின்றுட்டு கடவுள் எனக்கு வேணான்னு சொன்னால் அங்கே எங்கே நீதி இருக்கோ அந்த உலகத்தில்? அதனால தான் தலைக்கு மேலே பட்டை விட்ட மாதிரி இன்னைக்கு ஏவுகணை பறந்து கொண்டு இருக்கிறது. முற்றிலுமாக இந்த உலகம் இன்றைக்கு அன்றைக்கு கடவுளை இகழ்ந்தது போல இன்றைக்கு முற்றிலுமாக இழந்து போச்சு. நீதியும் கடவுள்கிட்ட எதிர்பார்க்கலை, ஒழுக்கத்தை கடவுள்கிட்ட எதிர்பார்க்கலை, தானாகவே ஒரு உலகத்தை சிருஷ்டித்து கொண்டு விட்டது. நம்ம சொல்கிறதா நீதின்னு சொல்லுது. அப்போ யார் சொல்கிறது நீதி? அமெரிக்காக்காரன் சொல்கிறான் நான் சொல்கிறதா நீதிங்கிறா. உடனே ஈரான்காரன் பதிலுக்கு இப்போ நான் ஒரு நீதி சொல்கிறேன் பாரு உனக்கு அப்படின்னு அவன் இங்கிட்டு இருந்து அனுப்புகிறான். ஆனால் யாரிடத்திலும் கடவுள் சொல்கிற நீதி அங்கே இல்லவே இல்லை. இன்றைக்கி எல்லாருக்கும் உங்களோட சர்டிஃபிகேட்டில் எழுதும்போது நீ என்ன மதமானு கேட்டால் கிறிஸ்டியானிட்டி, கிறிஸ்தவம் அது எழுதணும்னு ரொம்ப ஆசை தான். அது எல்லாருக்கும் தேவை, அவசியம், அதனால் எழுதி வச்சிடறோம். ஆனால் யாராவது தியாகம் பண்ணியிருக்கிறீங்களான்னு கேட்டால் தியாக வாழ்க்கையில் வாழணும். இப்போ கிறிஸ்துவை பின்பற்றுறவங்க அதை கேட்டால் அதெல்லாம் ஒன்றுமே வர்றதில்ல. இப்போ ஜனம் கத்தோலிக்க கிறிஸ்தவத்தில் எப்படி ஆயிடுச்சு? பைபிளை வாசிக்கிறதும் இல்லை, பரிசுத்த ஆவியானவரை தேடுறதும் இல்லை, ஒரு அமைதியான வாழ்க்கை வாழ்கிறதே கிடையாது. எல்லாமே சூப்பரான வாழ்க்கை தான் இப்படி. ஆனால் முடிஞ்ச உடனே என்ன சொல்லுதுங்கன்னா, நான் பரலோகத்துக்கு போயிடுவேன், ஏன் நான் ரொம்ப நல்லவங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாரும் பரலோகத்துக்கு ஃப்ரீ டிக்கெட் வாங்கி வச்ச மாதிரியே எல்லாரும் டிக்கெட் கையில் வச்சுருக்கிற மாதிரியே பேசுகிறாங்க. நான் பார்த்துட்டு சொல்கிறேன், ஒருத்தருமே பரலோகம் போல. அங்கே ஏமாந்து போகாதீங்க. நீங்கள் பரலோகம் எனக்கு கிடச்சிருச்சின்னு மமதையாக உட்கார்ந்துருக்குறீங்க. ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில்
மீட்பர் இல்லை. வாழ்க்கையில் கிறிஸ்து இல்லை, வாழ்க்கையில் மீட்புனா என்னன்னே தெரியாது. அவரை எப்படி பரலோகம் போவீங்க? மீட்பின் திட்டத்தின் அந்த அனுபவத்தை உணராதவன், சிலுவையில் ஏன் மரித்தாருங்கிறதே தெரியாதவன், அதனுடைய ஒரு அனுபவத்தை பெறாதவன் எப்படி பரலோகம் போக முடியும்? இன்றைக்கி எல்லாமே நினப்பாக தான் இருக்குது. வாழ்க்கை தான் சொல்கிறது தான் சரிங்கிற மாதிரி இருக்குது. நம்ம வெள்ளிக்கிழமை அதுவும் தவக்காலத்தில் வந்துட்டாதான் நம்ம சிலுவையை பற்றியே யோசிக்க ஆரம்பிப்போம். அதில் என்ன, ஐயோ 14 ஸ்தலம் வச்சுருக்காங்க பாப்பல்லா அப்படின்னு சொல்லிட்டு இது எப்போ வேகமாக முடியுமா முடியாதா? இந்த சிலுவையவே ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை மட்டும்தான் நம்ம யோசிக்கிற ஆட்களாக இருக்கோம். அப்போ யார் மாதிரி இருக்கோம் இந்த கூட்டத்தில் அப்படின்னா, நீங்கள் அழுகிற பெண்கள் போல் சில நேரத்தில் இருக்கிறீங்க. திருட்டு நாய்ங்கன்னு நம்மளை சொல்கிற மாதிரி நம்மளும் ஒரு திருடங்க தான். கள்வர்கள் போல் சில நேரம் இருக்கிறோம். எல்லாம் தெரிஞ்சவங்க போல் இவன் தப்புடா அப்படின்னு சொல்கிற அந்த மத குருமார்கள் போல் சில நேரம் இருக்கிறோம். சில நேரங்களில் எல்லா ஆசீர்வாதம் வீட்டுக்குள்ளே வச்சிருச்சு. ஓகே, இப்போ பாருங்க, நல்ல வீடு கட்டியிருப்பாங்க, 100 பவுன் நகை வச்சுருப்பான், ஆனால் துக்கமாக இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அப்போ கேட்குறவனுக்கு எப்படி இருக்கும்? பத்தலை, எவ்வளோ வச்சாலும் பத்தலை, அவ்வளோதான், எவ்வளோ கொடுத்தாலும் வீணாத்தான் போகுது, அதனால் பத்தாமத்தான் இருக்கும், அவ்வளோதானே. பாத்திரத்தில் ஓட்டை, எப்படி ஒரு ஃபினான்ஷியலாக ஒரு காசை எப்படி நடத்தணும்னு அறிவு இல்லைன்னா பாத்திரத்தில் எவ்வளவு போட்டாலும் ஓட்டை தானே, கீழே தானே விழுகும். நமக்கு அறிவில்லை, அவ்வளோதான். அதை சொல்கிறது இல்லை. ஐயோ எனக்கு ஒரே துக்கமாக இருக்குது, எனக்கு ஒரே கடனாக இருக்குது. வாழ தெரிலனா பிரச்சனை. ஏன் வாழ தெரில? அடிப்படை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் இல்லை, கடவுள் மேல் இருக்கிற அச்சம் நம்முடைய வாழ்க்கையில் இல்லை. அப்போ நம்ம நிறைய நேரங்களில் ஒவ்வொருத்தராக நாம் போய் சேர்றோமே தவிர, நம்ம சிலுவையின் அடியிலேயே நிற்கிற ஒரு தியாக வாழ்க்கை வாழ்ந்த அன்னை மரியாளை போல தியாக வாழ்க்கை வாழ்ந்தால் தான் சிலுவையின் அடியில் அமைதியாக இருந்திருக்க முடியும். யோவான் கடவுளோட கூடவே இருந்தார். என்ன பிரச்சனைனாலும் அவர் கூடவே பக்கத்தில் நின்றுட்டு இருந்தார். எல்லா சீடர்களும் ஓடுனா கூட அவர் துணிச்சலாய் தன்னுடைய வாழ்க்கை தியாகம் செய்பவராக இருந்ததுனால மட்டும்தான் அவர் அங்கே தைரியமாக இருந்தார். அங்கே ஒரே ஒருத்தர் தான் நிற்கிறாரு. ரோமேர்கள் அவரை பிடிச்சிருக்கலாம், நீ தரடா அவர் கூடவே இருந்த, புடுறா இவனை. அந்த நிமிஷமே யோவானுக்கும் கூட சிலுவை சாவை கொடுத்துருக்கலாம். அதி பயங்கரமான நேரம் அது. ஆனாலும் கூட அவர் தன் வாழ்வை தியாகம் செய்த துணிஞ்சதுனால தான் அவர் அன்னை மரியாளுக்கு அருகிலேயே நிற்க முடிந்தது. யார் தியாகம் செய்ய முற்படுகிறார்களோ அவங்க சிலுவையின் அருகிலே இருப்பாங்க. தியாக மனப்பான்மையே இல்லாதவங்க. இன்றைக்கி நான் அந்த ரொம்ப பின்னாடி உட்காந்து கவனித்தேன், காணிக்கை கொடுக்குறவங்கள நான் சும்மா தான் கவனித்தேன். ஏன்னா நான் அவ்வளவு பின்னாடி நான் அப்படி உட்காந்து பார்க்குறதும் இல்லை. இன்றைக்கி அந்த ஒரு அனுபவம் கிடச்சிது. அப்போது அந்த முன்னாடி இருக்கிற வயதானவர்கள் கூட அப்படியே தூக்கி கொடுத்தாங்க. எவ்வளவுங்கிறது அவசியமே கிடையாது. ஆனால் அப்படி கொடுக்குறவங்கள நான் பின்னாடி இருந்து பார்க்கும்போது ரொம்ப அருமையாக இருந்தது அதை பார்க்குறதுக்கு. ஒரு ஞாயிற்றுக்கிழமை வந்திருக்கிறோம், கடவுளுக்கு ஏதாவது ஒன்று கொடுப்போம் அப்படின்னு சொல்லி அது என்ன கொடுக்குறாங்களோ நமக்கு தெரியாது, ஆனால் அதை பார்ப்பதற்கே ரொம்ப அழகாக இருந்தது. அப்போ எனக்கு தோணுச்சு, ஆண்டவர் இங்கே உட்காந்துருந்தா கூட இதைத்தான் சொல்லியிருப்பார், அந்த விதவை எப்படி தன்னிடத்தில் இருப்பவற்றை கொடுத்தாப்பாரு. அந்த ஒரு மகிழ்ச்சியை இவங்க போட்டிருக்கவங்கள பார்த்து கடவுளுக்கு கண்டிப்பாக இன்றைக்கு ஏற்பட்டு இருக்கும் அப்படின்னு என் மனசில் பட்டுச்சு. அப்போ நான் கூட நினச்சேன், என் கையில் என்றைக்குமே பர்ஸ் இருக்கிறதே இல்லை, ஆனாலும் நம்ம ஞாயிற்றுக்கிழமையாவது பர்ஸ் எடுத்துகிட்டு போகணும். இன்றைக்கி அந்த அனுபவம் எனக்கு ஒரு பாடத்தை கொடுத்தது. மாறலாமே, நல்ல விஷயம்னு ஒன்று கல்லப்பட்டா நம்ம ஏன் மாறக்கூடாது? அப்போ நான் நினச்சேன், ஒரு ஞாயிற்றுக்கிழமையாவது நம்ம காணிக்க போடணும், அதை ஒரு கண்டிப்பாக நம்ம வச்சுக்குவோன்னு நினச்சேன். ஒன்றை பார்க்கும் பொழுது, நல்ல விஷயங்களை கேட்கும் பொழுது, நல்ல விஷயங்களை மனம் உள்வாங்கி கொள்ளும் பொழுது, உணர்வு பெற்றுக்கொள்ளும் பொழுது நம்ம மாற வேண்டும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போது நம்ம மாறாதவர்களாய் நம்ம இப்படியே திரிகிற போது அந்த இடத்துல நாம் பல நேரங்களில் எப்படி தெரியுமா இருக்கிறோம்? வழிப்போக்கர்கள் போல இருக்கிறோம். வழிப்போக்கர்கள்லாம் என்னென்னா, அன்றைக்கி எருசலேம் நகரத்துக்கு சும்மா வணிகம் செய்ய, வேடிக்கை பார்க்க, இல்லை சொந்தக்காரங்களை பார்க்க, இல்லை டூரிசத்துக்கு வந்த மாதிரி நிறையா பேர் வேலையாக அன்றைக்கி ஜெருசலேம் வந்தான். அவனுக்கும் இயேசுவுக்கும் சம்மந்தம் இல்லை, அவனுக்கும் நடக்கிறதுக்கும் சம்மந்தமே இல்லை.
அப்போ அவன் என்ன பண்ணான்? வேடிக்கை பார்த்துட்டே இருந்தான். ஓ நல்லவர் அவர், அப்புறம் என்னாச்சு அப்படி கதை கேட்டுக்கிட்டே இருந்தான். அப்புறம் ஐயோ இவர் இப்படி அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி வேடிக்கை பார்த்துட்டு இருந்தான். அவனால் ஒரு பிரயோஜனமே கிடையாது. அவன் அடிக்கிறத வேடிக்கை பார்த்தா நல்லதான்னு கேட்டுக்கிட்டு பேசாமல் இருந்தான். அவனுக்குன்னு ஒரு கொள்கையோ ஒரு பிடிப்போ நல்லது கெட்டதோ எதுவுமே கிடையாது அவனுடைய வாழ்க்கையில். அதனால தான் அவன் வேடிக்கை பார்த்து கொண்டு இருந்தான். நாம் கூட இந்த உலக வாழ்க்கையில் வெறுமையாக கடந்து போய் முடிச்சுருவோம். வயசாகும், பாட்டியாகவும் தாத்தாவாகவும் செத்து போவோம், மண்ணில் போடுவான். வெறும் வழிப்போக்கர்கள், ஒருத்தருக்குமே பிரயோஜனம் இல்லாமல், 4 பேரை நம்ம வழி நடத்தணுங்கிறதும் இல்லாமல், 4 பேருக்கு நம்ம முன் உதாரணமாக இருக்கிறோம் அப்படிங்கிற எண்ணமும் இல்லாமல், 4 பேருக்கு நம்ம இருப்பதை கொண்டு உதவி செய்திருக்கிறோம் அந்த ஒரு பாடத்தையும் கொடுக்காம, நம்ம வழிப்போக்கர்களாக இந்த இடத்துல நிறைய வழிப்போக்கர்கள் இருந்தாங்க. அது போன்ற வழிப்போக்கர்களாக கூட நம்ம சமயத்தில் மாறிதான் இருக்கிறோம். நன்மைகளை செய்யவே முடியாதபடியான வழிப்போக்கர்கள். ஏன்? இந்த குதிரைக்கு ஒரு லாடத்தை கட்டி விட்டுருவாங்க, ஆனால் அது இந்த சின்ன இடுக்கில் அது வாட்டுக்கு நேரம் ஓடிக்கிட்டே இருக்கும். அதுக்கு தான் இந்த லாடம் கட்டுறதே. இத்தினோண்டு இடத்துக்குள்ளே அப்படியே நேராக போகுமா. அது நம்ம வாழ்க்கை முழுக்க லாடத்தை உள்பக்கமாக திருப்பியாச்சு. அது என்னத்தை பார்க்குது? நம்மளை மட்டும்தான் பார்க்குது. நம்ம அழகாக இருக்கோமா? நம்ம முகத்தில் ஏன் இப்படி ஆயிடுச்சு? நம்ம ஒரே துக்கமாக இருக்குமே, நமக்கே நல்லதே நடக்கலை, நம்ம மட்டும்தான் அந்த கண்ணாடிக்குள்ளே தெரிகிறோம். இது கிறிஸ்தவத்தோட தியாக வாழ்க்கையா? முதல்ல பரலோகம் போயிடுவோமா? நம்ம கொஞ்சமாவது யோசிக்க ஆரம்பிங்க. வீணான வார்த்தைகளை நிறுத்துங்க. காலம் ரொம்ப நெருக்கமாக இருக்குது. தலைக்கு மேலே பட்டம் பறக்கலை, தலைக்கு மேலே பலூன் பறந்த காலங்களெல்லாம் முடிஞ்சு போச்சு. தலைக்கு மேலே மிஸ்ஸைல் பறந்து கொண்டு இருக்கிறது. ஏவுகணைகளை மக்கள் பார்க்காத நாடுகளிலும் ஏவுகணைகள் பறந்து கொண்டு இருக்கிறது. உலகத்தின் நடு மைய பகுதிகளில் வெடித்து சிதறிக்கொண்டு இருக்கிறது. அந்த பக்கம் மேற்கு பகுதிகளிலிருந்து ஏவுகணைகள் வருகிறது, நடுவில் இருக்குது. அப்போ மொத்த உலகமும் பிரயாணத்தை இன்றைக்கி எப்படி செய்கிறாங்கன்னா கிழக்கு பக்கமாக. எல்லாரும் இப்போ யுஎஸ்ஏக்கு போகணுன்னா கூட இந்த மாதத்திலிருந்து எல்லாரும் கிழக்கு பக்கமாக பயணம் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. சிங்கப்பூர், மலேசியா, தாய்லாந்து, வியட்நாம், பிலிப்பீன்ஸ், இப்படியே போய் அமெரிக்கா போகிறான், அப்படியே சுற்றிக்கிட்டு இருக்கான். இந்த பக்கம் ஒரு குண்டு எந்த பக்கம் அது கிளம்புச்சுன்னா இருக்கவே இருக்கா ஒரு அண்ணன். யார்? நார்த் கொரியாவில் ஒருத்தன் இருக்கான். அவன் எப்பன்னு இருக்கான். இருக்கிறதுல உலகத்தில் பெரிய வில்லை அவன்தான். அவன் வெளியே வந்தான்னா 3ஆம் உலகப் போர் ஆரம்பிக்க போகிறது. நாட்கள் சமீபமாக இருக்கிறது அன்பார்ந்தவர்களே. நம்முடைய வாழ்க்கை என்னவா இருக்குது? இன்றைக்கு வெறும் வேடிக்கை பார்க்கிற மக்களாய் நாம் வாழ்ந்து கொண்டே இருக்கிறோம். அந்த இடத்துல நின்றுக்கிட்டு சும்மாவும் இல்லாமல் சிலுவையிலிருந்து இறங்கி வா, இறங்கி வந்தால்தான் நாங்கள் உம்மை நம்புவோன்னு சொல்கிறாங்க. அன்பார்ந்தவர்களே, அவர் இறங்கி வருவதற்கு 1 நிமிடம் போதுமானது. ஆனால் அவர் இறங்கி வந்திருந்தார்னா உனக்கு எனக்கு மீட்பே இருந்திருக்காது. இன்றைக்கி நாம் என்றைக்கு மண்ணுக்குள் மண்ணாய் இருந்து கொண்டே இருந்திருப்போம். நமக்கென்று ஒரு நித்தியமான வாழ்க்கை கிடைக்காமலே போயிருந்திருக்கும். மனிதர்கள் எப்பொழுதும் கடவுளுக்கு எதிரானதையே தான் பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். கடவுளுடைய திட்டத்தை மனிதன் அறிந்து கொள்ளாமலே தான் இருக்கிறான். உன்னுடைய திட்டத்தையாவது நீ அறிந்து கொள்ளணும்னா நீ மிகுந்த பயபக்தி உள்ள ஒரு பிள்ளையாய் நீ மாறணும். நீ கடவுள் மேல் அச்சம் கொண்டுள்ள பிள்ளையாய் நீ மாறணும். முதல்ல நீ ஆண்டவருக்கென்று நேரத்தை ஒதுக்குற பிள்ளையா மாறணும். உன் வாழ்க்கையில் நிறைய கொடுக்கல் வாக்கல் பிரச்சனை என்ன வேணாலும் இருக்கலாம். ஆனால் பொறுமையோடு இருக்கிற பிள்ளையாய், ஒரு தியாகத்தின் பிள்ளையாய் நீ மாறினா மட்டும்தான் நீ பரலோக ராஜ்யத்தை அடைந்து கொள்வாய். மனிதர்கள் முன்னெடுத்து இறங்கி வா இறங்கி வான்றத கடவுள் ஒன்று காதில் வாங்கலை. கடவுளாகவே இருந்தார் அந்த இடத்துல. நாமும் கூட உலகம் என்ன வேணாலும் சொல்லலாம், நம்ம கிறிஸ்தவ பிள்ளைகளாகவே இருக்கணும். அந்த இடத்துல நீங்கள் ஒரு முடிவு பண்ணிங்கன்னா நான் பரலோகத்துக்கு போகணும்னா நான் செய்கிறத உண்மையில் முதல்ல நிற்க கற்றுக்கொள்ளணும். இன்றைக்கி உண்மைதான் ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம். இன்றைக்கி யாராவது ஒரு ப்ரீச்சரை நீங்கள் நம்பி பாருங்கள்,
ஐயோ அவங்க நல்லா ப்ரேயர் பண்ணுறாங்க அப்படின்னு பின்னாடி போய் பாருங்கள், 10 நாள் 10 வருஷத்துக்குள்ளே என்னெல்லாம் சேட்டை பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு வெளியே வருது. ஒருத்தவங்க என்கிட்ட வந்தாங்க. அப்போ அப்பப்போ வருவாங்க முதல்ல ஆரம்ப காலத்தில். அப்போ என்னமோ ஒரு நல்ல வர மாதிரி இருக்கும், அப்புறம் வரமாட்டாங்க. அப்போ நான் கேட்டேன், உனக்கு என்ன பிரச்சனை, நீ வரவே வராது இல்லையா, ஒரு நம்பிக்கையோட வா. எப்பயாவது சிஸ்டர் நல்லா பேசுகிறேன், ஒரு சமயம் அந்த ஓரமாக நின்று இப்படியே நீ பார்த்துட்டு ஓடி போய்டுறேன், அப்புறம் ஊழியத்துக்கு வரியான்னு கேட்டால் வரேங்கிற, அப்புறம் நீ வரவே மாட்டேன், என்னதான் உனக்கு பிரச்சனைன்னு கேட்டேன். அப்போ அவங்க சொன்னாங்க, சகோதரி நான் இதுக்கு முன்னாடி ரொம்ப பிரச்சனையில் இருந்தேன். அப்போ ஒருத்தர் ஒரு ஆண் போதகரை இவர் ரொம்ப நல்லா ப்ரேயர் பண்ணுவாருன்னு என்னை கூட்டிகிட்டு போனாங்க. அவர் உடனே கண்டிப்பாக உனக்கு இந்த கடன் எல்லா பிரச்சனையும் கோர்ட்டு எல்லா கேஸ்லேருந்தும் கடவுள் உன்னை விடுவிக்க போகிறாரு அப்படின்னு சொன்னார். அப்படியான்னு நான் ரொம்ப சந்தோஷமாயிட்டேன். ஒரு 3 வருஷம் அங்கே நான் போயிட்டே இருந்தேன். வாரம் நடக்கிற ப்ரேயருக்கு கிட்டத்தட்ட 8 லட்ச ரூபா வாங்கியிருக்காரு அப்படின்னு சொன்னாங்க. 8 லட்ச ரூபா. நான் ஒரே வார்த்தை கேட்டேன், 8 லட்ச ரூபா கொடுத்த ஆள்கிட்ட நல்லா தான் இருக்கிறேன், எனக்கு உனக்கு எந்த கொடுக்கல் வாங்கலும் ஒன்றுமே இல்லை, நான் உண்மையில் ஊழியம் செய்கிறேன், ஆனால் என்னையை பார்த்து நீ என்ன பண்ணுற, ஓடிக்கிட்டே இருக்கிற நீ. அப்போ இன்றைக்கி மக்கள் பொய்யை சுலபமாக நம்புவார்கள். பொய் தான் இன்றைக்கி சுலபம், நல்லதை மக்கள் ஏற்றுக்கொள்ளவே முடியலை இன்றைக்கி. ஏன்னா நல்லது உலகத்தோடு இன்றைக்கி இல்லவே இல்லை, அது புதுசாக தனியாக இருக்கிறது. ஒரே ஒரு ஆள் சிங்கிளாக தான் நிற்கும் உண்மை. மக்களுக்கு அந்த சிலுவை ரொம்ப உண்மை. மக்களுக்கு யார் இடத்துல உண்மை இல்லை, அதனால் சிலுவையை ஏற்றுக்கொள்ள முடியலை. அன்னை மரியாளும் சில சீடர்களும் அந்த யோவானும் பக்கத்திலே நின்னாங்க. ஏன் அவங்க வாய் திறக்கலை? பெரிய கூட்டம், சொல்லியோ பிரயோஜனப்படாது. அவர்களெல்லாம் தியாக வாழ்க்கையிலே இல்லை, தன் வாழ்க்கையினாலே பரலோகம் போயிடலாம் அப்படின்னு ஒரு சத்தம் போடுற கூட்டம். அது இந்த நேரத்தில் சொல்லி ஒன்றும் பிரயோஜனப்படாது. அவர்கள் எந்த நேரத்தில் பேசணும், எந்த நேரத்தில் அமைதியாக இருக்க வேண்டும் என்று கற்றுக்கொண்டார்கள். பொறுமையாக இருக்க வேண்டிய சில நேரம் இருக்குது, அந்த நேரத்தில் பொறுமையாக அவங்க கடைபிடிச்சுக்கிட்டாங்க. ஞானம் வேண்டும், எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற ஞானம் வேண்டும். அந்த இடத்துல இன்றைக்கி நீங்கள் நினச்சி பாருங்கள், உங்கள் பையனுக்கு ஒன்றுன்னா அம்மாக்காரி இன்றைக்கி பதக்கன்னு ஒரே கதக்களி டான்ஸாக தான் இருக்குது. எப்படி இப்போ போச்சு, இப்படி அடிச்சுட்டு வந்திருக்கீங்க, எவ்வளவு இன்றைக்கி சத்தம். ஆனால் அன்னை மரியாள் எந்த சத்தமும் போடலை, அவங்க அமைதியாகவே நின்னாங்க. ஏன்னா ஏற்கனவே அவங்க தயாராக இருந்தாங்க. தியாகத்தின் வாழ்க்கை தான் அவங்களுடைய வாழ்க்கை. ஆனால் தியாகம் செஞ்ச அங்கே அடைக்கலநாதர் இருக்கார், இந்த பக்கம் சூசேப்பர் இருக்கார். நீங்கள் இருக்கிறவங்க எல்லாரையும் பாருங்கள், புனித அந்தோனியாராக இருக்கலாம், எல்லாரும் தியாகத்தின் வாழ்க்கை. அவங்க வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லை, ஆனால் அவங்கக்கிட்ட போய் தான் எல்லாத்தையும் நம்ம வாங்க பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். நீ அங்கே போய் உன்னோட காரியங்களை கேட்டு சாதிக்கணும்னு நீ நினச்சின்னா நீ இன்னும் கடவுளை அறிஞ்சு கொள்ளவே இல்லை அந்த அர்த்தம். என்னுடைய பழைய வாழ்க்கையில் நான் புனிதர்களை அறிஞ்சு கொள்ளவே இல்லை, எனக்கு தெரியாது. நான் ஆண்டவருக்குள்ளே வந்த பிறகு நான் புனிதர்களை இப்படி பார்க்கவே இல்லை. ஏதாவது உன்னை கேட்டு வைக்கலான்னு நான் போனதே கிடையாது. அவங்க வாழ்க்கை வரலாறுலாம் படித்தேன், அவங்களோட தியாக வாழ்க்கையை தான் நான் எடுத்துக்கொண்டேன், அவங்களோட பணிவான வாழ்க்கையை தான் நான் எடுத்துக்கொண்டேன். ஒவ்வொரு செயலிலையும் அவங்க வாழ்க்கையில் ஆவியானவரின் செயல்பாடு இருந்தது. அதனால்தான் புனிதர்கள் ஆனாங்க. அவங்கள இங்கே வச்சுருக்குறாங்கன்னா அவங்கள பார்த்து நீங்கள்லாம் மாறுங்கன்றதுக்காக வச்சுருக்குறாங்க. அவங்கக்கிட்ட போய் இன்னும் கொஞ்சம் ஒரு கடை வைக்கணும், எனக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்குறதுக்கு வைக்கல முதல்ல. ஆனால் அந்த உண்மையை யாரும் இங்கே சத்தமாக சொல்கிறதில்ல. புனிதர்களை பார்த்து வாழ்க்கை வாழ கற்றுக்கொள்ளுங்கள். அன்றைக்கு அந்த இடத்துல அன்னை மரியாளும் ஒரு புனிதர் போல தான் நின்னாங்க, யோவானும் ஒரு புனிதர் வாழ்க்கையை தான் அந்த இடத்துல நின்னாங்க. சில நேரங்களில் உங்கள் அருகிலேயே உங்கள் வாழ்க்கை சிலுவையை பார்ப்பதாக இருக்கணும். ரொம்ப கஷ்டமான சில தருணங்கள் நம்ம வாழ்க்கையில் வரும், ஆனால் நீங்கள் திடத்தோடு இருங்கள் என்று தான் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். நீங்கள் துணிவோடு இருங்கள் என்று தான் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். அன்பார்ந்தவர்களே, இந்த சிலுவையின் இந்த படத்தில் இருக்கிற காரியங்கள் உங்களுக்கு என்றைக்கும் நினைவில் இருக்கட்டும். எந்த நேரத்தில் நீங்கள் நினச்சி பார்த்தாலும் நான் அந்த படத்தில்
யாராக இருந்தேன்னு நினச்சி பாருங்க. நீங்கள் தவறு செய்யும் பொழுது, இது ஆசைப்படும் பொழுது, நீங்கள் சண்டை போடும் பொழுது, தூஷணம் பண்ணும் பொழுது, உறக்க கத்துகிற பொழுது, ஆர்ப்பாட்டம் பண்ணுகிற பொழுது, துக்கத்தோடு அழுகிற பொழுதெல்லாம் நீங்கள் அந்த இடத்தில் ஒருவராய் இருக்கிறீங்க. ஆனால் கடவுள் இதை போன்று இருக்க நம்மை அழைக்கவில்லை. மாறாக சிலுவையின் அடியிலே தன்னுடைய சொந்த மகன் இறப்பதை பார்க்கக்கூடிய ஒரு வாழ்க்கை தான் அன்னை மரியாளுக்கு கிடைச்சது. ஒரு சீடர் தன்னுடைய வாழ்வையெல்லாம் விட்டுட்டு தன்னுடைய தலைவர், அவர் என்றென்றும் நம்மை வழி நடத்துவார்னு நம்பி வந்த தலைவர் சிலுவையில் அறையப்பட்டு இருக்கிறார். அவங்க 2 பேருக்கு மட்டும்தான் தந்தை கடவுளின் திட்டம் தெளிவாக புலப்பட்டது. இந்த சிலுவை தான் நமக்கான மீட்பு என்று புரிந்து கொண்டார்கள். சிலுவையை இல்லை என்றால் கிறிஸ்து இல்லை, சிலுவை இல்லை என்றால் கிறிஸ்தவமும் இல்லை. சிலுவைதான் அடிப்படை. சிலுவைதான் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையிலும் அடிப்படையாக இருக்கும். அந்த சிலுவை உங்கள் வாழ்க்கையில் அடிக்கடி இருக்குது. அதை நான் தாண்டி தான் வரேன்னு சொன்னாதான் நீங்கள் சரியான கிறிஸ்தவ வாழ்க்கையில் இருக்கிறீர்கள். சிலுவை இருக்கிறதா நல்லது, அப்போ தான் நம்ம சரியாக இருக்கிறோம். நம்ம துன்புறுகிறதான் நல்லது. கடைசியாக கடவுள் ஒன்று கொடுப்பாரு கடைசி நேரத்தில். அது ரொம்ப பிரமிப்பானதாய்த்தான் கண்டிப்பாக வந்து சேரும். அன்பார்ந்தவர்களை, இன்ஸ்டன்ட் காஃபி போல வாழ்க்கையும் நினைத்து கொள்ளாதீர்கள். உலகம் தோன்றுவதற்கு முன்பாகவே கடவுள் உனக்கென திட்டம் இட்டவர். அது குறித்த நேரத்தில் தான் அது நடக்கும். ஒவ்வொன்றும் அதன் காலத்தில் தான் நடக்கும். நீ இன்னைக்கு இன்ஸ்டன்ட் வாழ்க்கையில் வாழ்கிற மாதிரி ஆசீர்வாதத்தின் நேரங்களும் இன்ஸ்டன்ட் கிடையவே கிடையாது. நீ அவருடைய அருளுக்காக நீ தகுந்த சிலுவையை தூக்கி கொண்டு தான் காத்திருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நிறைவான ஆசீர்வாதம் நம்மிடத்தில் வந்து சேரும். ஒன்றை எப்பொழுதும் நினைவில் கொள்ளுங்க, நம்முடைய வாழ்க்கை சிலுவை இல்லைன்னா, ரைட்டுங்களா, சிலுவை இல்லைன்னா நம்ம வாழ்க்கையே ரொம்ப சிலுவையாயிடும். நம்ம நரகத்துக்கு போகிற மாதிரி ஆகிடும். அதனால் துன்பம், துக்கம், அவமானம், நம்ம நல்லவங்களாக இருந்தும் அது நடக்குதுன்னா அந்த துன்பம்தான் நம்மை பரலோகத்திற்கு இட்டு செல்லும். அந்த சிலுவை தான் வழி என்பதைத்தான் இயேசு நமக்கு அந்த சிலுவையின் மூலமாய் கற்றுக் கொடுத்த பாடம். முழங்கால் படியிடலாமா? கண்கள் சிலுவை நாதர் இயேசுவின் பேரொளி வீசிடும் தூய கண்கள் என்னை நோக்கி பார்க்கின்றன, தம் காயங்களையும் பார்க்கின்றன. என்னை நோக்கி பார்க்கின்றன, தம் காயங்களையும் பார்க்கின்றன. ஆம், அந்த துயரம் மிகுந்த அந்த கண்களை நாம் பார்க்கலாமா? இதோ நீ மனம் திரும்பி என்னிடத்திலே வா என்றுதான் ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். இன்றைய நாளிலே நாம் முழுவதுமாய் ஆண்டவரிடத்திலே வந்து, ஆண்டவரே, அந்த சிலுவைக்கு முன்பாக நான் எப்படிப்பட்ட ஒரு பிள்ளையாய் நிற்கிறேன், வழிபோக்கர் போல இருக்கிறேனா, அந்த மகளிரை போல அழுது கொண்டே இருக்கிறேனா, என்னுடைய வாழ்க்கையில் எதை செய்ய வேண்டுமோ அதை செய்யாமல் நான் காலத்தை விரயமாக்குகிறேனா, அல்லது பழித்து கூறிக்கொண்டே இருக்கிறேனா, மற்றவர்களை இகழ்ச்சியாக நடத்தி கொண்டே இருக்கிறேனா, நான் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்? இதோ இன்றைக்கு நாம் அந்த காணாமல் போன மகன் போல மனம் திரும்பினவனாய் உணர்வு பெற்றவர்களாய் ஆண்டவரிடத்தில் வரலாமா? என் தந்தையினுடைய வீடோ பெரியதாய் இருக்கிறது, அதில் அநேக வேலைக்காரர்கள் உண்டு. என் தந்தையினிடத்திலே நான் செல்வேன் என்று ஒரு முடிவு எடுத்தான். நீங்களும் கூட இந்த வேளையில் என் தந்தையினிடத்திலே நான் செல்வேன். காணாமல் போயிருந்தேன், இதோ நான் கண்டெடுக்கப்பட்டேன் என்ற வார்த்தையின்படியாய் இதோ நாம் தந்தையினிடத்திலே திரும்பலாமா?
ஆண்டவரே, இன்றைய நாளின் செய்தியாக சிலுவைதான் இந்த உலகத்திற்கு மீட்பை அளித்திருக்கிறது. அந்த சிலுவையை என் வாழ்விலும் நான் தூக்க இதோ நான் முன்வருகிறேன்னு சொல்லலாமா? அந்த சிலுவைதான் என்னுடைய வீட்டிலே ஒரு தியாகத்தை கொண்டு வருகிறது. அந்த சிலுவையை சுமப்பதினால்தான் நான் அன்பாய் நடந்து கொள்ள வேண்டி இருக்கிறது. அந்த சிலுவையை நான் ஏற்றுக்கொள்வதனால்தான் என்ன ஒரு குறைவு இருந்தாலும் அதில் மனநிறைவோடு வாழ நான் ஆரம்பிக்க போகிறேன். ஆண்டவரே, என்னுடைய சிலுவையை நான் தயாராய் இருக்கிறேன் தூக்குவதற்கு. எனக்கு ஒரு முன்மாதிரியாய் நீர் முன்னே செல்கிறீர். நான் பின்தொடர்ந்து வருகிறேன் சுவாமி. இதோ அந்த சிலுவையின் பாதையில்தான் நான் பரலோக ராஜ்யத்தை அடைந்து கொள்ள முடியும் என்பதை நான் இன்றைக்கு உணர்ந்து கொள்கிறேன். அந்த பாதையிலே இனி நான் பயணம் செய்ய ஆசைப்படுகிறேன். என்னை ஆசீர்வதித்தருளும்னு கேட்கலாமா? இதோ அன்பும் அருளும் கொண்ட அந்த தேவனுடைய கண்களை அந்த சிலுவையிலிருந்து நம்மை அன்போடு உற்று நோக்குவதை இந்த வேளையிலே கண்டுணருங்கள். இதோ அவர் ஒருவரையும் புறம்பே தள்ளுவதில்லை. நாம் பாவிகளாய் இருந்த பொழுதே நம்மை அவர் அன்பு செய்தார். ஆம், மனம் திரும்பி வந்திருக்கிற பிள்ளையை அவர் அன்போடு ஏற்றுக்கொள்கிறவராயிருக்கிறார். இதோ நம்மை அன்போடு ஏற்றுக்கொள்கிற தகப்பன் நமக்கு உண்டு. அவர்தான் இயேசு கிறிஸ்து. இதோ உங்களை அணைத்து கொள்கிறவரிடத்திலே இந்த வேளையிலே நாம் இறுதியான ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்வோம். இந்த தவ நாட்களிலே நம்மை சந்திக்க வந்த தேவனுக்கு நம் உள்ளத்திலே நன்றி செலுத்துவோம். நம்மை நேர்வழிப்படுத்த வந்த தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். நமக்கு ஒரு ஆசிரியராய் இருந்து கற்றுக் கொடுத்த தேவனுக்கு நாம் நன்றி செலுத்தி அந்த நிறைவான உள்ளத்தோடு, ஆண்டவரே, என்னையும் என் குடும்பத்தாரையும் நீர் ஆசீர்வதித்தருளும். தொடர்ந்து என் வாழ்விலே என்னுடைய சிலுவைகளை நான் மனம் வந்து ஏற்றுக்கொள்ள எனக்கு உம்முடைய அருளை தாரும் என்று சொல்லி தலை வணங்கி இந்த ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோம்.